மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படின்றது தந்தை பெரியாரினுடைய பொன்மொழி. மாமா கெட்டவன் இல்லை, கேடு கெட்டவன் அப்படின்றது சீமானின் பொன்மொழி. இதை நான் சொல்ல முரசொலியில் எழுதியிருந்தாங்க. இப்போ அந்த முரசொலியின் வரிகளுக்கு இணங்க சீமான் என்கின்ற அயோக்கியனை அம்பலப்படுத்துவதற்காக சீமானின் உண்மை முகத்தை மக்களிடம் ஏற்கனவே அவரே வாய் தொடர்ந்து பேசி பேசி அம்பலப்பட்டு இருக்கிறாரு. அதை ஒரு தொகுப்பாக உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சக தோழர்களான தோழர் மைனர் அவர்களுக்கும், மில்டன் அவர்களுக்கும், இந்திரகுமார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எம்எல்ஏ திரு ஆலூர் சானவாஸ் அவர்களுக்கும், புதுச்சேரி மாநில திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் அண்ணன் லோகு ஐயப்பன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பெரியார் தான் படிக்க வைத்தாரா அப்படின்றது என்னுடைய தலைப்பு. அந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில செய்திகளை சொல்ல வேண்டியது இருக்குது. சீமான் தந்தை பெரியார் குறித்து தந்தை பெரியார் சொல்லாத ஒரு அவதூறை கூச்சமே இல்லாமல் பொதுவெளியில் பேசினார். இது பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி. இங்கே பேசப்படுகின்ற நான் பேசுகின்ற கருத்துக்களுக்கு நான் தான் பொறுப்பு. இந்த மேடையில் இருக்கின்ற எம்எல்ஏவோ இல்லை வேறு யாருக்குமோ இது பொறுப்பு கிடையாது. அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ சீமான் வெட்கமே இல்லாமல் தந்தை பெரியார் குறித்து ஆபாசமாக அவதூறாக ஒரு பொய்யை பொதுவெளியில் சொல்லிட்டான். சொன்ன பிறகு பல முனையிலிருந்து தாக்குதல் நடக்குது. இந்த விஷயத்தை சொன்ன உடனே சில கைதட்டல்கள் சீமானுக்கு கிடைத்தது. பேரறிஞர் ஹெச் ராஜா, சீமான் சொல்றாப்ல, பேரறிஞர் ஹெச் ராஜா எங்க ஐயா இருக்கிறாரு, அவர் வருவாருன்றாரு. அடுத்து என் தம்பி பாண்டே இருக்கிறான், பாண்டே வச்சு நீங்க இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பண்ணுங்க அப்படின்றாரு. உனக்கு வெக்கமா இல்லை? அவங்களுக்கு புரோக்கர் வேலை பார்க்கறதா இருந்தால் நீ உன் கட்சிகளை சேர்த்துக்கிட்டு நீ மார்க்கெட்டிங்க்கு உன் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதானா? இப்படிப்பட்ட நபர்கள், அப்புறம் தம்பி அண்ணாமலை, இவர்கள் எல்லாம் கைதட்டல் கொடுத்த உடனே சீமானுக்கு ரொம்ப குஷியாயிருச்சு. ஆஹா, நாம் பெரியாரை எதிர்த்து பேசிட்டோம், நமக்கு இந்த பார்ப்பனர்களும் பார்ப்பன அடிமைகளும் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நாம் பெரியாள் தான் போல அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பேசி ஒரு வாரத்திற்குள்ளாகவே சீமான் என்கின்ற இந்த வண்டியை சுத்தமாக குத்தி குத்தி எல்லாம் பஞ்சர் ஆக்கிட்டாங்க. அதனுடைய உச்சபட்ச அட்டாக்கு தான் பிரபாகரனினுடைய அண்ணன் மகன் கார்த்திக் வந்து பேசுனது. அந்த அவர் முன்வைத்த கேள்விகளுக்கு எந்த கேள்விக்காவது சீமான்கிட்ட பதில் இருக்குதா? பத்திரிகையாளர்களை பார்த்து ஓடுற ஈரோட்டில் வந்து தந்தி டிவி செய்தியாளர் வந்து கேட்குறாரு, இப்படி பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த உடனே சீமானுக்கு உதறல். உடனே இல்லை எனக்கு நேரம் இல்லை, நான் அடுத்த நிகழ்ச்சி போய் பார்க்கணும், அதை விடுங்க அப்படின்னு தெரிச்சு வர்ற. அடுத்து புதிய தலைமுறையிலேருந்து வந்து கேட்குறாங்க, என்னங்க இப்படி பிரபாகரனுடைய அண்ணன் மகன் இப்படி சொல்லிருக்கிறாரு, அந்த பேரை எடுத்த உடனே அவன் கிடக்குறான் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு வர்ற. உனக்கு ஏன் இந்த பயம்? நீ தானே அங்கே ஈழத்துக்கு போயிருக்கிற, AK-74 சுட்டுருக்கிற, நீ உன்னை மாவீரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. மணிக்கணக்கா நாள் கணக்கா இந்த போராட்டத்தை உன்கிட்ட கையளிச்சுட்டு போனார் பிரபாகரன் அப்படின்னு நீ சொல்கிற. அப்படி இருக்கிறவனுக்கு ஏன் பயப்படணும்? அதாவது பிரபாகரன் அண்ணன் மகன் பேசுனது எதுவும் புதிய செய்தி இல்லை. அதை கடந்த 15 ஆண்டுகளாக நாமே வந்து திரும்ப திரும்ப சொன்ன விஷயம்தான். இந்த ஆமக்கரி கதையிலிருந்து அரிசி கப்பல் கதையிலிருந்து எல்லாமே பொய் சொல்கிறது அப்படின்றத நம்ம அம்பலப்படுத்தி பேசணும். அதில் கார்த்திக் வந்து சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் விஜயலட்சுமிகள் இல்லை, ஈழத்திலும் விஜயலட்சுமிகள் சீமானால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர் வந்து சொல்லிருக்காருங்க, இது என்னோட கருத்து இல்லை, ஈழ விதவை பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி இருக்கிறார். போராளிகளினுடைய மனைவிகளை ஏமாற்றி அங்கேயும் தாலியே இருக்கிற வேலையை இந்த சீமான் பார்த்துருக்கிறார். அப்போ தந்தை பெரியாரை தொட்டதுதான் உன்னுடைய படம். நீ பிரபாகரனோடு இருக்கின்ற படம் எப்படி போலியான படம்? அதில் பாருங்க, பிரபாகரன் பின்னாடி அவருக்கு ஷேடோவே இல்லை அப்படின்னு ஆதாரபூர்வமாக நீ இதுதான் ஈழத்துக்கு ஒரே ஒரு சாட்சி அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்த சாட்சி, அந்த சாட்சியே பொய் அப்படின்னு கிழிச்சு போட்டாங்க. அடுத்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் நீ சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, பெரியாரா பிரபாகரனா அப்படின்னு சீமான் சொல்றாருல்ல, அந்த நெரேட்டிவ் கிடையாது. பிரபாகரனா சீமானா அப்படின்ற இடத்துல இருக்குது. இப்போ நாம் தமிழர் தம்பிகள், நீங்கள் தமிழ் தேசியத்தை காப்பாற்ற போறீங்களா, இல்லை பிரபாகரனை காப்பாற்ற போறீங்களா, இல்லை சீமான் பக்கத்தில் நின்று பார்ப்பனர்களிடம் பொறுக்கி திங்க போகிறீர்களா
அது அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. அடுத்து சீமான் மேடைகளில் பேசும் பொழுது என்ன சொல்லுவாருன்னா, எங்க ஐயா அண்ணல் அம்பேத்கர் அவர் மாதிரி ஒரு ஆள், அவர் மாதிரி ஒரு அறிவாளி இருக்க முடியுமா? அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்கிறாரு, நாகர்கள் தான் இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தார்கள். அந்த நாகர்கள் பேசிய மொழி என்ன தெரியுமா? தமிழ். தமிழர்கள் தான் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் இந்தியாவிற்கு. இது எங்க ஐயாவே சொல்லிருக்கிறாரு அப்படிமா. அப்படி சொல்லுகின்ற சீமான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த முடியுமா? நிறுத்துறீங்களே, இது தப்பு. ஏன் கூட யாராவது விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு, உன் கூட தயார் தயார் தயார்னு பல முறை எல்லாருமே இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே சொல்லியாச்சு. நீ தயார் கிடையாது. எந்த ஆண்மகனுக்காவது தைரியம் இருக்கிறதா? இப்படி கையை நீட்டுவான் பிரஸ் மீட்ல. எந்த ஆண்மகனுக்காவது தைரியம் இருக்குதான்னு. ஐயோ, எல்லா மகனுக்குமே தைரியம் இருக்குது. நீ வரியா இல்லையா விவாதத்துக்கு? அதான் கேள்வி. அப்ப இப்படி அம்பேத்கரை உயர்வாக பேசி தந்தை பெரியாரை இழிவுபடுத்தணும் அப்படின்றது ஒரு கேவலமான ஒரு இழிவான புத்தியிலிருந்து சீமான் செய்யறது. இப்ப முதல் வரியில இதை சொல்லிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர், நாகர்கள் தான் இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தார்கள், அவர்கள் பேசிய மொழி தமிழ் அப்படின்னு முதல் பேரால சொல்லிருக்காரு. அதுக்கு அடுத்த பேரால அதே அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்றாரு, தமிழ் தமிழ திராவிடம். திராவிடம் அப்படின்ற ஒரு சொல் எப்படி உருவாகுது அப்படின்னு அவர் ஒரு மொழியியல் ரீதியாக அதை விளக்குகிறார். தமிழ் தமிழ திராவிட திராவிடம் அப்படிதான் இந்த சொல் உருவானுச்சு. தமிழ் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ், அவ்வளவுதான். இதை அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய ஆய்வில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை ஒற்றுக்கொள்வதற்கு சீமான் தயாரா? சீமான் இதை எங்கேயாவது வெளியில பேசுறாரா? ஆனா சீமான் என்ன சொல்றாரு, திராவிடம் என்பது தெலுங்கர்களை வாழ வைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு அயோக்கியத்தனமாக மனசாட்சியே இல்லாம பேசுறாரு. ஆனா இவர் பேசுகின்ற பொய்களை பத்திரிகையாளர்கள் கேட்கறது இல்லை. போனாலே அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லி காதுகளை அண்ணனுக்கு வாடகைக்கு விட்டுவிட்டு கைகட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்க்கறது தான் ஊடகங்களுடைய வேலையாக இருக்கிறது. அடுத்து சீமான் சொல்றாரு, பெரியாரு எங்களை சூத்திரன்னு சொல்லிட்டாரு. சாஸ்திரத்துல ஒரு தடவை தான் சொல்லிருக்கிறான். இவருக்கு பெரியாருக்கு மேடை ஏறினாலே தான் வேலை. இங்க பெண்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் சொன்னதை சொல்றேன். என்ன சீமான் சொல்றாருன்னா, மேடை ஏறிட்டாலே போதும், தமிழர்களே உங்களை தேவடியா பையன்ட்டான் இப்படியே பெரியார் சொல்லிட்டாரு. மேடை ஏறின இடம்லாம் ஆமாம் பெரியார் சொன்னார். பெரியார் அவராவா சொன்னாரு? தமிழர்களை பார்த்து இந்த மனுஸ்மிருதி இப்படி சொல்லுகிறது, வேதம் இப்படி சொல்லுகிறது, புராணம் இப்படி சொல்லுகிறது, நீ இந்து என்று உன்னை நம்பாத, நீ உன்னை வைசியன் சத்திரியன் அப்படின்னு இந்த சாதிய பெருமைக்குள் மூழ்காதே, உன்னை சூத்திரன் என்று இந்த மதம் சொல்லுகின்றது. சூத்திரன் என்றால் மனுஸ்மிருதியில் பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் அப்படின்னு சொல்லுது. இந்த இழிவை நீ ஏற்க போகிறாயா? இந்த இழிவை துடை தெரிய போகிறாயா? இதுதான் பெரியாரினுடைய அடிப்படையான கேள்வி. ஆனா சீமான் இதை எப்படி திரிக்கிறான்? பெரியார் தமிழர்களை வேசியின் மகன் சொல்லிட்டாரு அப்படின்னு கூச்சமே இல்லாம திரிக்கிறான். சீமான் வேண்டுமானால் இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இந்த சாஸ்திரத்தை புராணத்தை ஏற்றுக்கொண்டு பையனுக்கு சமஸ்கிருத மந்திரம் ஓதி மொட்டை அடிச்சு காது குத்தி அங்க திருச்செந்தூர் கோயிலில் போய் அரை நிர்வாணமாக ஐயருங்க கையை பிடிச்சி கும்பிட்டு பாப்பான் காலை கழுவி குடிக்கிற நீ வேணா உன்னை சூத்திரன் என்று ஒப்புக்கொள்ளலாம். நாங்கள் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்? நாங்கள் தந்தை பெரியாரினுடைய வாரிசுகள். எங்க தந்தை நாங்க சுயமரியாதை பற்றி வாழ்வதற்காகத்தான் இந்த போராட்டத்தையே நடத்தினாரு. நாங்க என்ன இதுக்கு ஏத்துக்கணும்னு கேட்கிறேன். அடுத்து இவருக்கு பெரிய புராணம் பிடிக்குமா? ஆனா பெரியார் புராணம் பிடிக்காதான் சீமான் சொல்றாரு. அதெல்லாம் ரெண்டு செய்தி. சீமானுக்கு ஏன் பெரிய புராணம் பிடித்திருக்கிறது, நமக்கு ஏன் பெரிய புராணம் பிடிக்கவில்லை, இயக்கத்தினர் அமைப்பினர் ஏன் பெரிய புராணத்தை பெரியார் உள்ளிட்டு எல்லாரும் ஏன் எதிர்த்தார்கள்? இப்ப இயற்பகை நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் இருக்காரு பெரிய புராணத்துல. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பகவான் வருவார். எப்படி வருவார்? சாதாரணமா வரமாட்டாரு. சூத்திரனாகவோ பஞ்சமனாகவோ இப்படியெல்லாம் பகவான் வரமாட்டார். பகவான் எடுத்தாலே அவதாரம் என்னவா எடுப்பாரு? பார்ப்பன அவதாரம் தான் எடுப்பாரு. அதுதான் பகவானுக்குரிய சிறப்பு. அந்த பகவான் ஒரு பார்ப்பன அவதாரம் எடுத்து வர்றாரு. நான் உன்னுடைய மனைவி எனக்கு வேணும், நீ செய்வியா? நீ என்னோடு அனுப்பி வைப்பாயா? அதுவும் உன் சொந்தக்காரெல்லாம் இப்படி நீ அனுப்பிச்சு வச்சனா தொல்லை பண்ணுவான். அதனால ஊர் வெளியே வரைக்கும் வாழேந்தி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உன்னுடைய மனைவியை என்னோடு அனுப்பி வைக்க வேண்டும். கடவுள் ஒரு பக்தனினுடைய பக்தியை எப்படியெல்லாம் சோதிப்பார் அப்படின்னு பெரிய புராணம் இப்படி சொல்லுது. இப்படி சொல்லுகின்ற
ஒரு புராணம் நம்முடைய புராணமாக இருக்க முடியுமா? இப்படி சொன்னால் அது கடவுளாக இருக்க முடியுமா? இந்த இழிவை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது ஒன்று. அடுத்து சிறுதொண்டர். சிறுதொண்டர்னு ஒருத்தர், அவருடைய பெருமைகளை எல்லா காலாட்சேபத்திலையும் வந்து சொல்லுவாங்க. அதே பார்ப்பன அவதாரத்தில் பகவான் சிவபெருமான் வர்றாரு. வந்தவர் 5 வயதுக்கு உள்ளான குழந்தையினுடைய கறி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே குழந்தையை வெட்டி கறி சமைத்து அந்த பரஞ்சோதி செஞ்சிடுறாரு. அதனால அவரை சிறு தொண்டு அப்படின்றாங்க. இது சிறு தொண்டு, இயற்பய நாயனார் செஞ்சது பெரிய தொண்டு. அப்ப இந்த இழிவுகள் சீமானுக்கு பிடித்திருக்கிறது. நமக்கு ஏன் இந்த இழிவுகள் பிடிக்க வேண்டும்? அடுத்து கம்பனை வந்து கேவலப்படுத்திட்டார் பெரியார். ஆமாம், உத்தரகாண்டத்தை மறைத்தவன் கம்பன். கம்பனை கிரிமினல் என்றார், அயோக்கியன் என்றார். கம்பனை கடுமையா பெரியார் எதிர்த்தார். ஏன் எதிர்த்தார்? சூத்திர சமூகன் தவம் இருந்தான் என்பதற்காக அவனுடைய தலையை கொய்து வெட்டி வீசியது ராமராஜ்யம். ராமன் அதை நேரடியாக செஞ்சாரு. ஆனால் அம்பேத்கர் ராமன் எப்படிப்பட்ட அயோக்கியன் அப்படின்றத இந்து மதத்தின் புதிர்கள் அப்படின்ற நூல்ல அற்புதமா எழுதியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மறைச்சி கம்பன் வந்து தன்னுடைய ராமாயணத்தை ராமனை தமிழ் படுத்துகிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு புழுகுகளை, ஒரு அயோக்கியத்தனத்தை நம்முடைய தலையில் கட்டி இருக்கிறானேன்றதுனாலதான் கம்பனை பெரியார் எதிர்க்கிறார். இப்படி தமிழில் உள்ள ஒவ்வொரு இலக்கியத்தையும் ஒவ்வொரு பக்தி இலக்கியத்தையும் எடுத்து இதெல்லாம் சொல்லி இந்த யோகிதையை பத்தி பேச முடியும். இப்படி இருக்கிறதுனாலதான் பெரியார் சொல்றாரு இது காட்டு மிராண்டி மொழி அப்படின்றாரு. அப்ப இதை நல்ல மொழியாக்குன்னா என்ன செய்யணும்? அறிவியல் மயப்படுத்து, இந்த மொழியை அறிவியல் மயப்படுத்து. இந்த மொழியை நீ அறிவியல் ரீதியா புத்தகம் எழுதினா நானே காசு போட்டு என்னுடைய சொந்த செலவில் உனக்கு பாராட்டு விழா நடத்தி அந்த புத்தகத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு அந்த காட்டு மிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னார்ல, எழுதினார்ல, அந்த கட்டுரையினுடைய பின்குறிப்பே இதுல இடம்பெற்றிருக்குது. ஆனா இவங்க 19 பெரியார் காட்டு மிராண்டின்ட்டாரு. எதுக்கு சொன்னார்னா இதுக்கு தான் சொன்னாரு. இஸ்லாமியர்களை பெரியார் இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்றாங்க. இஸ்லாமியர்களை பெரியார் எங்கேயுமே இழிவுபடுத்தல. அவங்க 1962 எலெக்ஷன்ல முஸ்லீம் லீக்னு நினைக்கிறேன், அவங்க ராஜாஜி டிஎம்கே இவங்க 3 பேரும் ஒரே அணியா கூட்டணி வைக்கிறாங்க. பார்ப்பனர் ராஜாஜி, இஸ்லாமியர்கள் பிளஸ் வந்து இது திமுக. அப்ப பெரியார் வந்து கடுப்பாயி சொல்றாரு, இப்போ இவங்களும் நம்மளோட எதிரி தான் பாருங்க, பாப்பானோட வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி பெரியார் பேசினார், எழுதினார். அவ்வளோதான் விஷயமே ஒழிய அதை தாண்டி இஸ்லாம் குறித்து அவருக்கு கோட்பாட்டு ரீதியாக எவ்வளவு பேசியிருக்கிறாரு. இன இழிவு நீங்க வேண்டும் என்றால், சாதி ஒழிய வேண்டும் என்றால் இஸ்லாமே அருமருந்து அப்படின்னு பெரியார் பேசியிருக்கிறாரு. நபிகள் எந்த மாதிரியான சீர்திருத்தங்களை செய்தார் அப்படின்னு பெரியார் பேசியிருக்கிறாரு. அப்ப ஒரு கட்சியின் மீதான விமர்சனத்தை ஒரு சமூகத்தின் மீதான விமர்சனமாக பெரியார் வைத்து விட்டார் அப்படின்னு மடைமாற்றி ரொம்ப ஆபாசமாக அருவருப்பாக பெரியாரை இழிவுபடுத்துறாங்க. பாரதி தான் வந்து எங்க தாத்தா, பாரதி தான் எங்களுக்கு தந்தை, பெரியார் எப்படி எங்களுக்கு தந்தையா இருக்க முடியும், இவரோட தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரா? பெரியார் என்ன சொல்லிட்டாரா? அவர் பெரியார் பாணியிலே அதை சொல்லணும் ட்ரை பண்றேன். செந்தமிழ்நாடுன்னும் போதின்னு இல்லை, வெங்காயம் வந்து காதுக்குள்ள அப்படின்னு பெரியார் பேசியிருப்பாரு. பேசிட்டு பெரியார் என்ன சொல்றாரு, நீ என்னடா உன் நாட்டை பத்தி நீயே பெருமை பீத்திக்கிறது? வெளிநாட்டில் இருக்கிறவன் சொல்லணும் இவன் நாட்டை போய் பாருங்க, இவன் நாட்டில் பாலாறு தேனாறு ஓடுது, இவன் நாடு நல்ல நாடாக இருக்குது, செழிப்பாக இருக்குதுன்னு அவன் வந்து சொல்லணும். நீ என்னடா சர்டிஃபிகேட் கொடுக்கறதுன்னு கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? உடனே சீமான், இவர் வெங்காய வியாபாரி, அதனால் அவருக்கு வெங்காயம் தான் தோணும். ஆமாடா, வெங்காய வியாபாரி தான். பார்ப்பன வெங்காயங்களையும் உன்னை போன்ற பார்ப்பன அடிமை வெங்காயங்களையும் அன்றைக்கே வந்து உரித்து போட்டவர் தான் பெரியார். அவர் வியாபாரி தான், அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இதில் பாரதியார் தமிழுக்காக என்னென்ன பண்ணிருக்கிறார் தெரியுமா அப்படின்றாங்க. பாரதியார் செந்தமிழ்நாடுன்னு போதினில்லை, அதை எல்லாரும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது மதுரையில் நடந்த ஒரு தமிழ் சங்கத்தினுடைய கவிதை போட்டிக்காக மொழி குறித்து நாடு குறித்து 2 கவிதைகள் எழுத வேண்டும் அப்படின்றதுக்காக பாரதிதாசன் உள்ளிட்டு பலர் வற்புறுத்தி அந்த கவிதையை பாரதியாரை எழுத வச்சாங்க. அவராக வந்து விருப்பப்பட்டு எழுதலை. இது பாரதிதாசனே ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறாரு. வாலாசா வல்லவன் ஐயாவோட
திராவிடர் இயக்க பார்வையில் பாரதியார், அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும், பாரதியாரோட எல்லா யோகிதம் மயிரும் அதில் தெரிஞ்சிடும். இப்போ இதில் என்ன விஷயம்னா, இப்போ இப்படி சொல்லிட்டாரு, இவர் எவ்வளோ யோக்கியமான நல்ல மனிதர் அப்படின்னு வந்து பாரதியாரை சீமான் சொல்கிறாரு, பெரியாரை எதிர்க்கிறாரு. இப்போ பாரதியார் தன்னுடைய உரைநடையில் ஒன்று சொல்கிறாரு, பாஷைகளிலே ஒரு உயர்ந்த பாஷை இருக்குமானால், மற்ற பாஷைலாம் சாதாரண பாஷை, தமிழ் இந்த மாதிரி மற்ற பாஷையெல்லாம் சாதாரண பாஷை, பாஷைகளிலேயே ஒரு உயர்ந்த பாஷை ஒன்று இருக்குமானால் அதை தேவ பாஷை என்று சொல்வதில் என்ன தவறு? சமஸ்கிருதம் தேவ பாஷைன்றாரு. செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே வந்து பாயுது காதினிலேன்னு எழுதினவருக்கு சமஸ்கிருதம் தான் தேவ பாஷையாக இருந்திருக்கிறது, தமிழ் கிடையாது. தமிழுக்கு இலக்கணத்தை செய்து கொடுத்தவர் அகத்தியரினுடைய சீடர். தமிழுக்கு பெருமைன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா அது எல்லாமே சமஸ்கிருதத்தால் தான் அப்படின்னு எழுதியிருக்கிறார் பாரதியார். இவர் எப்படி தமிழனுக்கு வந்து தாத்தாவா இருக்க முடியும்? பெரும் பாட்டன்ல பெரும் பாப்பானா தான் வந்து பாரதியை பார்க்க முடியும். இது நீங்கெல்லாம் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அதனால மனம் நொந்துடாதீங்க. நானும் அப்படிதான் ரொம்ப தீவிரமாக பாரதியாரை மேடை பேச்சு போட்டிகளில் போய் வந்து இப்போ யாமறிந்த மொழிகளிலே அப்படி இப்படின்லாம் இந்த மாதிரிலாம் ஓட்டியிருக்கிறேன். ஆனால் உண்மை என்னவென்று தெரியும் பொழுது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரதியார் இந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்க கூடாது. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப நம்மளுடைய இதில் பியூட்டிலையும் பியூட்டி, ஒரே ஒரு வேற தலைப்பை மாறி போகக்கூடாது. இந்திய விடுதலை போராட்ட வீரர் பாரதியார், தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ அப்படின்னு எழுதிட்டாரு அப்படிம்பாங்க. இதை விட யாராலையாவது எழுத முடியுமா அப்படின்னு. இப்படி எழுதிய பாரதி கேஸ் வருது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இருந்து. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நைஸா இந்தியா இதழிலிருந்து எஸ்கேப் ஆகி பாண்டிச்சேரிக்கு ஓடிடுறாரு. பாண்டிச்சேரியில் போய் தலைமறைவாக இருந்து 5 மன்னிப்பு கடிதங்களை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எழுதுறாரு. அன்னைக்கு பாண்டிச்சேரி பிரெஞ்சு கவர்மெண்ட் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இப்படி மன்னிப்பு கடிதங்களை 5 மன்னிப்பு கடிதங்களை எழுதுறாரு. அதில் சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா, அந்த 5 மன்னிப்பு கடிதங்களை எழுதி கொண்டு மறுக்கையால் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பது இல்லையே. அதில் பாருங்க எவ்வளவு உச்ச ஸ்தாயிக்கு போறாரு. இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சம் இல்லையே அப்படின்னு. அப்ப இதுதான் பாரதியார். இந்த பாரதியார் சீமானுக்கு இல்ல, சீமானுக்கு பாட்டன். இவரெல்லாம் சாவர்கருக்கு முன்னோடி. சீமான்லாம் சொல்லக்கூடாது, சாவர்கருக்கே முன்னோடி பரம்பரை அப்படின்னா அது பாரதியார் பரம்பரை தான். இப்போ இவரை வைத்து, இப்படி ஒரு நபரை வைத்து நீதி கட்சி இடஒதுக்கீடு கொண்டு வருது, எல்லாரும் படிக்கணும், முன்னேறி வரணும்னு. அந்த இடஒதுக்கீட்டை வந்து கடுமையாக எதிர்த்தவர் பாரதியார். நீதி கட்சியினுடைய TM நாயர், தரவாட் மாதவன் நாயர் நீதி கட்சி தலைவர்களுள் மிக புகழ்பெற்ற தலைவர். அவரை தேச விரோதின்னு எழுதினவர் பாரதியார். இன்னைக்கு ராஜா ஆன்டி இண்டியன்னு சொல்றாருல்ல, அதுக்கு முன்னாடியே ஆன்டி இண்டியன்னு தொடங்கி வச்சது இதே பாரதியார் தான் அப்படின்றது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, கமுதி கோயில் நுழைவு போராட்டம். அந்த கோயில் நுழைவு போராட்டத்தில் வந்து என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, தீட்டு கழிக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றத இந்திரகுமார் தேரடி விளக்கி சொன்னார். இப்போ சீமான் ஊவேசா தான் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஊவேசா என்ன பண்றாரு அப்படின்னா, நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது, இவங்க நாடார்கள் கோயிலுக்குள்ள போகலாமா கூடாதா, கோயிலுக்குள்ள போக தகுதியான ஜாதியா இல்லையா அப்படின்னு வழக்கு வருகிறது. அப்போ தாத்தா, தமிழ் தாத்தா ஊவேசா என்ன பண்ணுறாருன்னா, இவன் சூத்திரன், இவன் அந்த கோயிலுக்குள்ளே போக தகுதி இல்லை அப்படின்னு சொன்னவர் இதே தமிழ் தாத்தா தான். தமிழ் தாத்தாக்கள், தமிழ் பெரும் பாவலன்கள், இவர்களுடைய யோகிதை இதுதான். இறுதியாக இந்த செய்தியில் ஒன்று என்னன்னா, பாரதிதாசன் குறித்து ரொம்ப டீப்பாக விளக்கி பேசினார். திராவிடர் நாட்டுப்பண், திராவிட நாட்டுப்பாடல் அப்படின்னு ஒரு திராவிட நாடு அமைந்தால் அதற்கென்று ஒரு தேசிய கீதத்தையே வடிவமைத்து கொடுத்தவர் பாரதிதாசன். அந்த பாரதிதாசன் 1959 ஒரு கட்டுரை எழுதுறாரு, ஆதித்தனின் அழிவு மனப்பான்மை அப்படின்ற கட்டுரை. அந்த கட்டுரை எதை பற்றியதுன்னா, இன்னைக்கு சீமான் இருக்காருல்ல, அவருடைய தாத்தா சீபா ஆதித்தனார், அவரை பற்றியது. நாம் தமிழர் கட்சியை தொடங்கியவர், அவரை பற்றிய கட்டுரை. அந்த கட்டுரையில் வந்து அவர் ஆரம்பிக்கிறதே இப்படி தான் ஆரம்பிக்கிறாரு, மலையாளமும் தமிழே, தெலுங்கும் தமிழே, கன்னடமும் தமிழே. இதான் அந்த கட்டுரையினுடைய துவக்கம். அந்த கட்டுரை எப்படி முடியுதுன்னா, இப்படி தமிழர்களை எல்லாம், நம்முடைய சக தேசிய இனங்கள் இது எல்லாமே தமிழிலிருந்து உருவானவை,
இவற்றையெல்லாம் இவர்களையெல்லாம் எதிரியாக கட்டமைத்து பார்ப்பனர்களை தமிழன் என்று சொல்லி புதிய கோட்பாட்டோடு ஆதித்தன் வந்திருக்கிறான். இந்த ஆதித்தன் இன்னைக்கு இதோட நிற்க மாட்டான். இந்த ஆதித்தன் நாளைக்கு என்ன செய்வான்னா, தந்தை பெரியாரே தமிழன் இல்லை அப்படின்னு சொல்லி இதே ஆதித்தன் பேசுவான். அதனால நாளைக்கு ஆதித்தனை விரட்டலாம் என்று காத்திருக்காதீர்கள், இன்றே ஆதித்தனை விரட்டி அடியுங்கள் என்று அன்றைக்கு சொன்னார். 1959 நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் சீபா ஆதித்தனாரை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு பாரதிதாசன் சொன்னார். ஏன் சொன்னார்? இவர்கள் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை செய்வார்கள் அப்படின்னு அன்றைக்கு அவர் கணித்தார். இன்றைக்கு அதை சீமான் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ இறுதியாக ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சொத்துங்க 70 வயசுல 32 வயசு ஒரு பொண்ணை எது கல்யாணம் பண்ணார் பெரியார்? சொத்துக்காக தானே கல்யாணம் பண்ணார் அப்படின்றாங்க. இது பலரும் பதில் சொல்லி சலிச்சு போன ஒரு விஷயம். அது பதில் சொல்ல நான் விரும்பல. இப்போ பெரியார் உண்மையிலேயே சொத்தை காப்பாற்றணும் அப்படின்னா பெரியார் என்ன செஞ்சிருப்பாரு? தன்னுடைய அண்ணன் மகன் சம்பத் இருக்கிறாரு, சம்பத்தை கூப்பிட்டு இந்தாப்பா இந்த சொத்தெல்லாம் நீ பார்த்துக்க அப்படின்னு அவர் பேரில் எழுதி வச்சிருக்க முடியும். இல்லை வேற யார் பேர்லையாவது உறவினர்கள் பேரில் எழுதி வச்சிருக்க முடியும். எதற்காக அன்னை மணியம்மையாரை தேர்வு செய்கிறார்? இந்த சொத்து சமூகத்திற்காக பயன்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வாரிசை தேடி அந்த வேலையெல்லாம் செய்கிறாரு. அதை விட்டுருவோம், அது நிறைய டெக்னிக்கலான மேட்டர்லாம் இருக்குது. இப்போ சீமான் எதற்காக திருமணம் செய்தார்? இப்போ சீமானினுடைய வயது 58. சீமானினுடைய தெலுங்கு மாமியார் மனோகரியினுடைய வயது 52. சீமானினுடைய மனைவி கயல்விழியினுடைய வயது 31. இப்போ யார் சொத்துக்காக கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போமே. விஜயலட்சுமி ஒரு புகழ்பெற்ற நடிகை, அப்போ மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய லெவலில் இருந்தாங்க. அவங்கள 7 முறை கருக்கலைப்பு செய்து நடுத்தெருவில் விட்டார். இப்படி பல விஜயலட்சுமிகள் இருக்கிறார்கள். பட்டியல் பத்தாது, இந்த நேரமும் எனக்கு பத்தாது. இப்போ அவர்களையெல்லாம் சீமான் கல்யாணம் பண்ணிக்காம ஏன் கயல்விழியை தேர்வு செய்தார்? 27 வயது வித்தியாசம் உள்ள கயல்விழியை. ஏன்னா அங்கே தான் சொத்து இருக்குது. முன்னாள் சபாநாயகர், முன்னாள் அமைச்சர் காளிமுத்துவினுடைய தெலுங்கு மனைவிக்கு பிறந்த கயல்விழி. அவங்கள கல்யாணம் பண்ணாதான் சொத்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணவர் இந்த சீமான். இப்போ உண்மையில் சொத்துக்காக கல்யாணம் பண்ண நீ, சொத்து இந்த சமூகத்திற்காக பயன்பட வேண்டும் என்று ஒரு வாரிசை தேர்வு செய்த தந்தை பெரியாரை பேசுவதற்கு உனக்கு யோகிதை இருக்கா? இதெல்லாம் விட்டுருவோம். இது இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போதான் தலைப்புக்குள்ளேயே போனேன். கொஞ்சம் பெரிய மனது பண்ணி நீங்கள் ஏன் 2ன்றத ஒரு 5வது. இன்னைக்கு இவ்வளவு வீராவேசமாக பேசுகின்ற சங்கி சீமானுக்கு ஈரோட்டில் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் வீதியில் இறங்கி செருப்பு கழட்டிட்டு துரத்துறாங்க. இன்னைக்கு நடந்திருக்குது 3 மணிக்கு. இங்கே நீ பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு. நீ ஈரோட்டில் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியினரும் அவரது தம்பிகளும் தந்தை பெரியார் குறித்து அவதூறு பரப்புகிறார்களோ அங்கெல்லாம் போய் நம்ம கருத்து ரீதியாலாம் இதை மோத முடியாது. செருப்போட போய் நின்று எதிர்கொள்ளணும். இது எங்கடா இருக்கு ஆதாரம், நீ காட்டு அப்படின்னு நம்ம எப்படி ஈரோட்டில் பொதுமக்கள் செஞ்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி நாமும் செய்யணும். இப்போ விஷயம் பெரியார் தான் படிக்க வைத்தாரா அப்படின்றது என்னுடைய தலைப்பு. பெரியார் தான் படிக்க வைத்தாரா அப்படின்னா ஆமாம், தந்தை பெரியார் தான் படிக்க வைத்தார். எப்படி படிக்க வைத்தார்? ஃபீஸ் கட்டினாரா? ஷூ வாங்கி கொடுத்தாரா? ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரா? யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாரா? அவர் என்ன பண்ணார்? அவர் எப்படி நம்மளை படிக்க வச்சார் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றதான் பலருடைய கேள்வி. இந்த சீமானினுடைய கேள்வி இன்னும் குதர்க்கமானது. வள்ளுவரை யார் படிக்க வைத்தார்? கம்பனை யார் படிக்க வைத்தார்? இளங்கோவை யார் படிக்க வைத்தார்? ஔவையாரை யார் படிக்க வைத்தார்? அப்படின்லாம் பயங்கரமாக கேட்குறாப்புல. ராஜா, வள்ளுவரை பெரியார் படிக்க வைக்கல, ஆனால் வள்ளுவர் எழுதிய குறளை படிக்க வைத்தது தந்தை பெரியார். அவர் நடத்திய போராட்டம் அதான் பெரியாரோட சிறப்பு. இப்போ சுருக்கமாக இந்த டைம் இல்லை, அதனால முடிச்சிடுறேன். 1921 நீதி கட்சியினுடைய முதல் ஆட்சியில் கம்யூனல் ஜிஓ, எல்லாருக்கும் 100% இடஒதுக்கீடு, பார்ப்பனர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும், இஸ்லாமியர்கள், பார்ப்பனர்கள், கிறிஸ்தவர்கள், பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள், இவர்களுக்கெல்லாம் 100% இடஒதுக்கீடு. 1921 நீதி கட்சி. அந்த நீதி கட்சி தான் திராவிடர் கழகமாக பின்னாடி மாறுகிறது. அதனுடைய தலைவராக தந்தை பெரியார் 37 பொறுப்பேற்கிறார். அந்த நீதி கட்சி இடஒதுக்கீடை முதலாக கொண்டு வருகிறது. அதற்கு பிறகு சுப்பராயன் தலைமையிலான ஒரு சுயேட்சை அரசாங்கம், நீதி கட்சியினுடைய ஆதரவோடு நடந்த ஒரு அரசாங்கம் 1927 இந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துகிறது. அதற்கு பிறகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார்
அவர் இந்த 100% இடஒதுக்கீட்டிலேயே ஒரு 14% இடஒதுக்கீட்டை, தனி இடஒதுக்கீட்டை கொண்டு வருகிறார். யாருக்காக கொண்டு வர்றாருன்னா, பார்ப்பனர் அல்லாத இந்துக்களிலேயே பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் அப்படின்ற ஒரு பிரிவினருக்கு கொண்டு வராரு. இப்போ இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரும் பொழுது தமிழ்நாட்டில் இருந்த பார்ப்பனர்கள் டெல்லிக்கு போகிறாங்க, காந்தியை பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, கட்சிக்கு வெளியே தாடி வச்ச ஒரு ராமசாமி எங்களை டெய்லியும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், கட்சிக்குள்ளே தாடி இல்லாத ஒரு ராமசாமி எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எதுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படின்னு போய் காந்தி கிட்ட இவங்க எல்லாம் இந்த தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள், காங்கிரஸ் பார்ப்பனர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ காந்தி கூப்பிட்டு இவர் ஓமந்தூராரை என்னங்க ஏதுங்கன்றாரு. இல்லைங்க, இவங்க எல்லாருமே இந்துக்கள் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறாங்க, படித்து மேலே வரணும், அதுக்காக தான் இடஒதுக்கீடுன்னு அவர் சொல்கிறாரு. காந்தி உடனடியாக தமிழ்நாட்டு பார்ப்பனர்களை கூப்பிட்டு மணி அடிக்க வேண்டியதான உன் தொழில், நீ போய் மணி அடி, இவங்கெல்லாம் படிக்கட்டும் அப்படின்னு காந்தி சொல்லுகிறார். காந்தி அப்படி சொன்னதனால்தான் காந்தியை பார்ப்பனர்கள் போட்டு தள்ள முடிவெடுத்தார்கள் அப்படின்றது நான் சொல்ல, இது ஆணைமுத்தையா வந்து சொல்லிருக்கிறாரு. அதனால தான் பாப்பானுங்க திட்டமிட்டு காந்தியை நீ போட்டுடலாம், இந்த ஆளு நான் பிராமினுக்காக பேசுகிறாரு அப்படின்னு போட்டு தள்ளிருக்கிறாங்க. அப்போ இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது. சுதந்திரம் அடையாத இந்தியாவில் பிரிட்டிஷ்காரனோடு போராடி இடஒதுக்கீடை பெற்று நம்ம எல்லாரும் கல்வி வேலை வாய்ப்பில் படிக்கிறோம், முன்னேறோம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்தியா விடுதலை அடைந்த உடனே பெரியார் சொன்னார் துக்க நாள்னு. உண்மையிலேயே நமக்கு துக்க நாளாக மாறியது. என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கம்யூனல் ஜியோ 100% இருந்த இடஒதுக்கீட்டை பார்ப்பனர்கள் ஒழித்து கட்டினார்கள், சட்ட ரீதியாகவே ஒழித்து கட்டினார்கள். என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 15, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 29(2) இந்த உட்பிரிவு, இந்த 2 பிரிவு என்ன சொல்லுதுன்னா, சாதி, மொழி, இனம், மதம், பாலினம் இந்த எந்த பாகுபாடுமே மக்கள்கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. 29(2) என்ன சொல்லுதுன்னா, சாதி, இனம், மதம் இந்த மாதிரி எந்த பாகுபாடும் அரசு நிதியில் நடைபெறுகின்ற நிறுவனத்திலோ அல்லது அரசு உதவி பெறுகின்ற நிறுவனத்திலோ இருக்கக்கூடாது அப்படின்னு 2 பிரிவு இருக்குது. இந்த 2 பிரிவை காரணம் காட்டி 2 பேர் வழக்கு போடுறாங்க. ஒருத்தவங்க செண்பகம் துரைராஜ் அப்படின்ற ஒரு அம்மா, அவங்க நான் மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், நான் பார்ப்பனர் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த கம்யூனல் ஜியோ என்னை பாகுபாடு காட்டி நான் டாக்டர் படிக்க விடாமல் தடுத்துருச்சு அப்படின்னு ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கு சீனிவாசன் என்கின்ற இன்னொரு பார்ப்பனர், அவர் வந்து வழக்கு போடுறாரு, நான் இன்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தேன், அதை படிக்க விடாமல் தடுத்தது இந்த கம்யூனல் ஜியோ அப்படின்னு வழக்கு போடுறாங்க. இவர்களுக்கு ஆதரவாக யார் வாதாடுகிறார் என்றால், அது இன்னும் ரொம்ப ஆச்சரியத்திலே ஆச்சரியம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த அரசியல் நிர்ணய சபையில் 6 பேர் இருந்தாங்க. அதில் 4 பேர் பார்ப்பனர்கள், 2 பேர், ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கர், இன்னொருத்தர் ஒரு இஸ்லாமியர். இப்போ இந்த 4 பேர் தான் அதில் மெஜாரிட்டி. அதில் ஒருவராக இருக்கக்கூடிய அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் வராரு. அவர் வந்து கேஸ் போடுறாரு, இவங்களுக்கு ஆதரவா நீங்கள் கேஸ் போடுங்க, நான் உங்களுக்காக வந்து வாதாடுகிறேன். அரசியல் அமைப்பை வரையறை செய்தவர்களுள் ஒருவரான அந்த நபரே வந்து வாதாடுகிறார். எதுக்காக வாதாடுறாரு? இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுவதற்காக வாதாடுறாரு. ஹைகோர்ட்டுக்கு வருது, கம்யூனல் ஜியோ செல்லாது, அவங்க பக்கம் நியாயம் இருக்குது, அவங்களாம் வந்து பிறப்பால் பார்ப்பனர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஒதுக்கப்படுகிறார்கள்னு சொல்லி கம்யூனல் ஜியோவை ரத்து பண்ணுறாங்க. இடஒதுக்கீடு ஒழித்து கட்டப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, அங்கேயும் இடஒதுக்கீடு ஒழித்து கட்டப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் தான் தெரியுது, இந்த செண்பகம் துரைராஜ் அப்படின்ற இந்த பார்ப்பன பெண்மணி இவங்க மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளிகேஷனே போடலை அப்படின்றது டெல்லிக்கு போய் தான் தெரியுது. அப்போ நம்ம எப்படியெல்லாம் நமக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிடக்கூடாது, படித்து முன்னுக்கு வந்துடக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் இந்த பார்ப்பனர்கள் 4 கால் பிராணிகள் நம்மை வந்து பின்னாடி இழுக்கிற வேலையை பார்த்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ தான் தந்தை பெரியார் சொல்கிறாரு, பெரியார் தான் படிக்க வைத்தாரான்ற கேள்விக்கு தான் விட. அப்போ பெரியார் சொல்லுகிறார், நீதிமன்றத்திற்கு போனாலோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலோ, சட்டசபைக்கு போனாலோ, நாடாளுமன்றத்திலோ இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இந்த பிரச்சனையை வீதியில் இறங்கி தான் தீர்க்க முடியும். இந்த பிரச்சனையை போராட்டம் நடத்தி தான் தீர்க்க முடியும். மாணவர்களே, பள்ளிகளை விட்டு வெளியில் வாருங்கள், மாணவர்களே கல்லூரிகளை விட்டு வெளியில் வாருங்கள், வணிகர்களே கடையடைப்பு நடத்துங்கள் அப்படின்னு மிகப்பெரிய அளவிலான போராட்டம், ஓராண்டு போராட்டம். திமுக 2 சேர்ந்து இரட்டை குழல் துப்பாக்கியாக அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்தினுடைய பலனாக தமிழ்நாட்டுக்கு வல்லபாய் பட்டேல் வர்றார், இரும்பு மனிதர். அந்த இரும்பு மனிதர்லாம் இங்கே இரும்பு மனிதர் கிடையாது, இங்கே எல்லாம் கருப்பு கொடி காட்டி துரத்தி அடிக்கிறாங்க. அப்படியான உக்கிரமான போராட்டம் நடக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல தான் 29/5/19
51 அப்போ நேரு பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த குறிப்பிட்ட விஷயமானது இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் இங்கு முன்மொழியப்பட காரணம் சென்னையில் நடந்துவிட்ட சில நிகழ்ச்சிகளே ஆகும். இது பற்றி அவையினருக்கு நன்கு தெரியும். இதை மூடி மறைப்பது அவசியமற்றது. சென்னை மாகாண அரசு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு ஏன் எல்லா சாதியினருக்குமே இடஒதுக்கீடு தந்து ஆணை பிறப்பித்து விட்டதும் அந்த ஆணை முறையானதாக இல்லை என்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் தாத்பரியத்திற்கு விரோதமாக உள்ளதென்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததுமே இந்த திருத்தம் வர காரணம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல் முறையாக 1951 திருத்துகிறார்கள். அந்த திருத்தத்தை கொண்டு வந்தது தந்தை பெரியாரினுடைய போராட்டம் 1951. அப்போ தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே படிக்க வைத்தது தந்தை பெரியார். தந்தை பெரியார் தந்தை பெரியார் தந்தை பெரியாரை எவனாவது இழிவுபடுத்தி பேசலாம் அப்படின்னா சாணியில் முக்கி செருப்பை கழட்டி போய் அடிங்க, கண்ணை மூடிக்கிட்டு அடிங்க. பெரியார் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் இருக்கிறது. பெரியார் எதையுமே கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலை. பெரியாரை தகர்த்து விட்டால் நாம் எல்லாரும் பழைய காலத்து அடிமைகளைப் போல சூத்திரர்களாக பஞ்சமர்களாக வாழ வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அதற்கான வேலையை தான் இந்த அயோக்கிய செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பாரதிதாசன் அன்றைக்கு சொன்னதைப் போல இந்த கும்பல்களை அடித்து விரட்ட வேண்டும். நன்றி.